أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال تعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஹிஜ்ரி 1447 ரபீஉல் அவ்வல் இறுதி தூதர் காத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையிடப்பட்ட தாஜுல் மதீனா, மதீனத்துடைய கிரீடம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் மேராஜுடைய பயணத்தில் இமாமாக வந்த இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாம் எல்லோரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 1447 ஹிஜ்ரி ரபீஉல் அவ்வலுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வஃபாத்தாகிய இந்த மாதத்தில் இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம். 22ஆம் திகதி மாலையில் இந்த 3ஆம் மாதம், சிறப்பான மாதம் முடிந்து அடுத்து வரக்கூடிய 4ஆம் மாதம் ரபீஉல் ஸானி, அதுக்கு பிறை பார்க்க நாம் ஆயத்தமாக போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஜும்மாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் அனைவர்களும் இந்த ஜும்மாவை முடித்துவிட்டு பயானை மட்டும் செவி சாய்த்துவிட்டு போகாமல் இந்த வாழ்க்கையின் ஒரு மாற்றத்துடைய நாள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாம் திரும்பினால் நிச்சயமாக அது மிக பயனுள்ளதாக இருக்கும். பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் வாழ்க்கையில பல கட்டங்களை கடந்துட்டோம். ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த
குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மதரசா மாணவர்களை பார்க்கக்குள்ள ஒரு வகையில சந்தோஷம், பின்னுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை பார்க்கக்குள்ள ஒரு வகையில கவலை. ஏன் முதல் சஃப்ல இருக்கணும் இவங்க அல்ல, நீங்க தான் அந்த சுன்னத்தை உருவாக்கணும். குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். மூத்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முன்னால வந்து அமர்ந்து ஒருவருக்கொருவர் நான் முந்தி நீன் முந்தி என்ற நிலைப்பாடை நாங்கள் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நடைமுறை மாறி எதிர்காலத்துல சிறியவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் அவர்கள் இருக்கலாம், ஆனா பெரியவர்கள் தான் முன்னால வந்து என்று அவர்களுக்கு இது கடமை. 8-10 வயது பிள்ளைகள் இன்னும் பாலிகாகியும் இல்லை, அவர்கள் முன்னால் இருக்க யாரு முன்னால வந்து உட்கார வேண்டுமோ அவர்கள் பின்னால் இருக்கிறது அது அவ்வளவு பொருத்தமானது இல்லை. இன்னைக்கு முதலாக இத மனசுல எடுங்க. எதிர்காலத்துல நாங்க ஒரு ஜும்மாவுக்கு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஃபஜ்ர்ல இருந்து வந்து மஸ்ஜிதுக்கு நிரம்பினார்கள். அதுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதனால் இன்றைய ஜும்மாவில் முதலாக நாங்க வைக்கக்கூடிய, இப்ப நான் மெம்பர்ல ஏறின பிறகும் மக்கள் பள்ளிகளுக்கு வாரதாக இருந்தா அவங்களோட பேரெல்லாம் அங்க ஜும்மாக்கு வந்தவர்களாக கருதப்பட மாட்டாங்க. இந்த நிலைமை மாற வேண்டும். முஅத்தின் அதான் சொல்லி அந்த அதான் அதை அவருடைய அதான சொன்ன பிறகு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கப்படும் பொழுது ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கு முன்பே வந்து நிரம்பிவிட வேண்டும். மஸ்ஜிதுடைய அதானை மஸ்ஜிதுல்லுக்கு இருந்து கேட்கக்கூடிய ஜும்மாவில் குறிப்பாக அப்பதான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? மஸ்ஜிதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். மாற்றம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? ஜும்மாவுடைய 3 ஜும்மாக்கள் அது அந்த ஏட்ல எழுதப்படவில்லை என்றால் முத்திரிடப்பட்டு விடுவோம். அதுபோல நாங்க அந்த சிறப்பான பட்டியலில் இருக்க மாட்டோம். அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவோம். வாழ்க்கை தர்த்தினியமாக, தொழில் தர்த்தினியமாக, விவசாயம் நாசமானதாக, எல்லாமே சோதனை உள்ளதாக மாறுவதற்கு காரணம் அல்லாஹ்வோட தொடர்பு சரியாக இல்லாத காரணத்தினால். இப்ப அல்லாஹ்வோட தொடர்பு சரியாக இருக்குமோ அல்லாஹு தஆலா நேரடியாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உஸ்குரூனி அதுக்குருக்கும், நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் வருகிறார்கள். இன்றைய ஜும்மாவில் மட்டுமல்ல, நாம் அமரக்கூடிய அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் கடந்த நாட்களில் ஷமாயிலு திருமதியை முதல் முறையாக வாசிக்கக்கூடிய அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 415 ஹதீஸ்களை தொகுத்து இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழகாக தந்திருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்ததோ அவர்கள் அதுக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டும். கொழும்புல எங்களுடைய மர்ஹூம் அப்துல் ஹமீத் பஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜாவியாவில் கடந்த காலங்களில் 500 பிரதிகள் அது பிரிண்ட் பண்ணப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு இந்த சுன்னத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் இதுக்கு முயற்சி எடுத்தது மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகும். இதுதான் இன்று நடத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இங்க என்னை அழைத்த பொழுது அந்த மகான் என்னோட பயணித்த அவருடைய கடந்த காலங்களில் என்னை இங்கே அழைத்து ஜும்மா செய்ததும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. அவர்கள் விட்டு சென்ற நல்ல பணிகளை, ஒற்றுமையுடைய பாதையை, அன்புடைய பாதையை நாம் எடுத்து நடக்கும் பொழுது ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும். அந்த அடிசுவற்றில் அவர்களுடைய மாணவர்கள், உலமாக்கள், அவருடைய சிஷ்யர்கள், அவருடைய முரீதுகள், அவரை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் மதித்து அவர்களோடு சேர்ந்து நாம் பயணிக்கும் பொழுது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்
கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்ற இந்த குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதக்கூடிய அந்த அடிப்படைகளை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக நாங்க மாறிவிடுவோம். அல்லாஹு தஆலா உலகத்துல நபிமார்களை தெரிவு செய்தார். நபிமார்களை அல்லாஹ் காலத்துக்கு காலம் அனுப்பி இறுதி தூதருக்கு பிறகு அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களை அல்லாஹு தஆலா தயாரித்தார். இதனாலதான் குர்ஆன் ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அந்நாஸ் நீங்க குறிப்பிட்டது அது சஹாபாக்களை தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். ரிஜாலுல் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வியாபாரம் தொழில் அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வை விட்டு பராக்காக்க மாட்டாது என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய பாக்கியங்கள் ஒன்றுதான் அவர்கள் நபியுடைய அந்த சுஹபத்தை, நபியுடைய தோல்மைத்துவத்தை, நபியோட சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, கம்பெனியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சுஹபத்தை, நபியோட சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த இந்த உம்மத்துக்கு நபி அவர்கள் எதை எப்படி செய்ய சொன்னார்களோ அதை அவர்கள் செய்து காண்பித்தார்கள். அதை தான் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு 4:40க்கு அதான் என்று சொன்னால் நீங்க 4:25க்கு எழுமினா போதும், தஹஜ்ஜத் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க ஒரு வுது எடுத்துக்கொண்டு 2 ரக்காத் 4 ரக்காத் 6 ரக்காத் தொழுது அல்லாஹ் இடத்துல மன்றாடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யன்ஜுல்லாஹ் தபாரக வ தஆலா அல்லாஹு தஆலா கேக்குகிறான், ஹல் முன் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிர் லஹு, யாரும் அல்லாஹ் இடத்துல கேக்குறீங்களா உங்களுக்கு தருகிறேன் என்று. அல்லாஹ் தஆலா கேட்பது இருக்குதே அது ஆட்சியாளர்கள் கேட்பது போன்று அல்ல. உலகத்தில் உள்ள மனிதன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது பெருத்தூக்கம் கிடையாது. ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவன் வான பூமியை படைத்த ரப், அவன்தான் அனைத்தையும் பராமரிக்க கூடியவன். ரப்புல் ஆலமீன், ஆலத்துடைய ரப், மனித ஜின்களை படைத்த ரப், அவன்தான் வானம் பூமியை படைத்திருக்கிறான், சூரியன் சந்திரனை படைத்திருக்கிறான். இதெல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அல்லாஹு அக்பர் ஒரு குன் ஃபயகூன் என்று சொல்லும் பொழுது இது உருவாகுவது போன்று இது அழிக்க நாடினால் ஒரு கை பிடிக்கி அது ஒரு 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 மா உருண்டையை போன்று அல்லாஹ் தஆலா இந்த பூமியை அப்படி சுருட்டி விடுவான், இந்த உலகத்தை சுருட்டி விடுவான். நாம் ஒரு 5 கிலோ மாவை கொண்டு தண்ணியை ஊத்தி அதை அப்படி பிணைஞ்சு எடுக்கும் பொழுது அது ரொட்டி சுடுவதற்கு தயாராகுவது போன்றுதான். அதை விட சக்தி வாய்ந்தது. அதை எனக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது, யாருக்கும் அதுக்கு ஒரு முன்மாதிரியை காட்ட முடியாது. ஒரு சின்ன உதாரணமாகத்தான் இதை சொல்ல முடியும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதைவிட சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தையே ஒரு மாவுருண்டை போல ஆக்க போகிறான். அவனுக்கு இந்த உலகத்துடைய நியூக்ளியர் என்ன, உலகத்துல கண்டுபிடித்திருக்கக்கூடிய எதுவுமே அதுக்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ள ரப்பாக இருக்கிறான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்கள். 4 விஷயத்துல அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள். ஈமானுக்கு பகரமாக குஃப்ரிலும், அவர்கள் அறிவுக்கு பகரமாக மடமையிலும், அவர்கள் மனித பண்புக்கு பகரமாக மிருகத்தன்மையிலையும், அவர்களுடைய தூய தன்மைக்கு பகரமாக அவர்கள் சுயநலவாதிகளாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். ஏன் தெரியுமா மேலான சகோதரர்களே, 600 வருடங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு 600 வருடத்துல அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பவில்லை. உலகம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை மிச்சம் கஷ்டமாகத்தான் அனுபவித்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது துஆ கேட்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக ஆக்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறார்கள். கரீம் இப்னு கரீம், யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், அல்லாஹு தஆலா சந்ததிகளை நசீபாக்குறான். 4 தலைமுறைக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை நசீபாக்குறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அங்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா நபிமார்கள் என்று பட்டியலிட்டு அல்லாஹ் சிலதை குர்ஆன்ல பயான் செஞ்சிருக்கிறான்.
அதிகமானவர்களை பயான் செய்யவில்லை. காலா காலமாக நபிமார்களோடு பயணித்த இந்த உம்மத்தை 600 வருடங்களாக நபியே இல்லாததாக மாறும் பொழுது ஒரு ஊருக்கு ஒரு ஆலிம் இல்லை என்று சொன்னா அந்த ஊர் எவ்வளவு கஷ்டப்படுது என்று தெரியும். ஒரு ஊருக்கு ஒரு ஹாஃபிஸ் இல்லைன்னா அந்த ஊர் எப்படி கஷ்டப்படுது என்று தெரியும். 50 வருஷத்துக்கு முன்பு நாங்க பார்த்த இலங்கை அல்ல இன்று ஆயிரக்கணக்கான உலமாக்களை அல்லாஹ் தாலா, நூற்றுக்கணக்கான மதரசாக்களை, ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்களை, ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸாக்களை, ஆயிரக்கணக்கான முஅல்லிமாக்களை, ஆலிமாத்களை அல்லாஹ் தாலா இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றா அது 20,000 தாண்டுகிறது. அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாட்டுடைய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட 21 லட்சமா 25 லட்சமா அது கணக்கெடுக்கிறவர்கள் கணக்கெடுத்துக் கொள்ளட்டும். முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை என்ன என்பதை அதை எந்த முறையில் அதை ஜனத்தொகையை எடுக்க வேண்டுமோ அந்த முறையில் கணக்கெடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இந்த பூமியில வாழ்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எந்த மஸ்ஜிதும் ஆலிம்கள் இல்லாத ஹாஃபிஸ் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டுல ஹாஃபிஸ்களை ஆலிம்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறதுக்கு நாம் எல்லாரும் அல்லாஹ் அல்லது தொழுது ஷுக்ர் செய்ய வேண்டும். நான் உலகத்தை பல நாடுகளை பார்த்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். சில நாடுகளுக்கு போய் பார்க்கும் பொழுது ஹாஃபிஸ்கள் ஆலிம்கள் இல்லாத நேரத்துல கண்ணீர் வடிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அந்த எங்களோட ஊருக்கு ஒரு ஆலிம் இல்லையே, எங்களுக்கு அனுப்பி வைங்களே என்று சொல்லி கை செய்யப்படுகிறார்கள். அதனால் உலமாக்களே, கண்ணியமானவர்களே, மூத்தவர்களே, சாலிஹான மக்களே, நாம் இதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தவர். அந்நியாமத்து பாத ஜவாலிஹா, நியாமத்து பறிப்போனதுக்கு பிறகுதான் அந்த நியாமத்துடைய பொறுமதி தெரிகிறது. அல்லாஹ் தந்திருக்க நியாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும், மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். உலமாக்களை சந்திப்பதை ஒரு இபாதத்தாக கருதுங்கள் என்று ஆக பெரிய ஒரு மகானாக வாழ்ந்த ஷேக் இலியாஸ் காந்தல்வி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். சொன்னார்கள், இபாதத் உலமாக்களை சந்திப்பது, ஒரு தாயை பார்ப்பதும் உனக்கு ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ஒரு மனிதனை நீ அற்பமாக மதிக்க வேண்டாம். ஒரு மனிதனை நீ அற்பமாக மதிக்கிறது உன்னை குஃப்ரிலும் ஷிர்கிலும் கொண்டு போய் சேர்த்து விட்டோம். லா தஹ்கிரன்ன பில் மஅரூஃபி ஷைஆ வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தலீகின். நீங்க யாரையும் ஒரு மனிதன் நோவித்தால் அது காபத்துல்லாவை உடைப்பதற்கு சமமாக மாறிவிடுகிறது. அதனால் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவிகளை அணைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய தீன். குற்றம் மனிதனால் தான் செய்வான். குல்லு பனி ஆதம் கத்தாஊன் கைருல் கத்தாஇன தவ்வாபூன். ஆதமுடைய குழந்தைகள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், சிறந்தவர் யார்? தௌபா செய்து மீளக்கூடியவர்கள். அதனால் எப்பொழுதும் ஒரு குழந்தை மலசலத்தை மேல பூசிக்கொண்டு அது வாயிலையும் போட்டுக் கொண்டு இருக்கக்குள்ள அந்த பச்சிளம் குழந்தைய தாய் அடிப்பாளா, ஏசுவாளா, திட்டுவாளா, என்ன செய்வாள்? அதை அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி அதை அழகாக அந்த குழந்தையை அடிக்குலோல போட்டு மனத்தை போட்டு அந்த குடத்தை சுத்தப்படுத்தி எடுப்பான். இது போலதான் நானும் நீங்களும். எங்களோட ஊர்ல 70% தொழுகையாளிகள், 30% தொழுகையாளிகள் இல்லைண்டா அத போல ஒரு பெரிய பாவம் கிடையாது. இந்த ஊருடைய எண்ணிக்கை எடுங்க, நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து, தொழக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன் தொழாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனிங்கள். இதுதான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇல் முன்கர். தொழுகை மனிதனை பாவம் தவறான காரியங்கள் இருந்து தடுக்கிறது, மானக்கேடான காரியங்கள் தடுக்கிறது. தொழுகை அது அல்லாஹ் இமாது தீன், தீனுடைய தூண். அகாமஹா அகாம தீன். யார் அதை பாதுகாத்தார்களோ தீனை பாதுகாக்கிறார்கள். யார் அதை பாதுகாக்கவில்லையோ மன் ஹாஃபத அலைஹின்ன லிவக்திஹின்ன அத்கலஹுல் ஜன்னah. யார் உரிய நேரத்தில் அந்த தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வார் என்பதா. மன் ஃபாதத்துஹு ஸலாத்துன் ஃபகஅன்னமா புத்திர அஹ்லுஹு மாலு. இந்த ஹதீஸ புகாரி ஷரீஃபுடைய இந்த ஹதீஸை ஓதி கொடுக்கிற நேரமாக இருக்கலாம், ஜும்மாவுல சொல்லக்கூடிய நேரமாக இருக்கலாம். என் கண் முன்னுக்கு வந்து நிற்கிறது அந்த 2004 டிசம்பர் மாசம் 26 சுனாமி தான். 37,000 மக்களுடைய உயிரை எடுத்த அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி எடுத்த அந்த நாள் தான் அந்த சுனாமியுடைய நாள். 1500 பேர்கள் காலியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த அந்த ட்ரெயினையே அது தூக்கி அந்த உள்ளவர்களை எல்லாம், அதுல ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரும் மௌத்தாகிவிட்டார்கள். 17,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள்
ஷஹீதான ஒரு நாள் தான் அந்த சுனாமியுடைய நாள். இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த சோதனையான நாள். அவ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அதற்கு உமர்ரதியல்லாஹு காலத்தில் ஏற்பட்ட தாவுன் என்ற அந்த பிளேக் நோயின் பொழுது ஏற்பட்ட 17,000 அந்த சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய மௌத்து, அது போன்ற ஒரு மௌத்து தான் இலங்கை சந்தித்த அந்த 37,000 உயிர்கள் ஒரே வினாடியில் போனது என்பதை நடுக்கடல் உள்ளவர் ஓரத்துக்கு வரும் பார்க்கும் பொழுது கடலோரத்துல மையத்துகளை தான் பார்க்கிறார். நடுக்கடல்ல உள்ளவர் பாதுகாக்கப்படுகிறார், கரையோரத்தில் உள்ளவர் உயிரிழந்திருக்கிறார். வாகனத்துல போவன வானத்தை தூக்கி கொண்டு போயிருக்கிறது, வீடுகளுடன் போயிருக்கிறது. குழந்தைகள் தாய்மார்கள் சில ஊர்களுக்கு போயிட்டு சந்திச்ச நேரத்துல தாய்மார்கள் என்னை தொட வேண்டாம் என்று கையை தட்டிவிட்டு நான் நிர்வாண கோலத்தில் இருக்கிறேன் என்று தண்ணீரை அடித்து விட்டு போய்விட்டார். அல்லாஹ் தஆலா இந்த நாட்டுக்கு தந்த ஒரு படிப்பினை தான் அது. மேலான சகோதரர்களே, கியாமத்தை விளங்கு வைப்பது லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள் வரத்தான் போகிறது, சத்தியம் செய்கிறான். அம்மா யதஸாஅலுன நபைல் அதீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அந்த நாளில் கருத்து வேற்றுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதா வகஅத்தில் வாக்கியா லைஸல் வகஅத்தியா காதிபா அல் காரிஅத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், நீங்க எல்லோரும் அல்லாஹ் இடத்தில் மீள வேண்டியிருக்கிறது. அந்த நாள் வரத்தான் போகிறது. மா உருண்டையை போன்ற அல்லாஹ் இந்த உலகத்தை தன் கைவசம் ஆக்க போகிறான். அந்த நாளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த குர்ஆன் அல்லாஹ் முடிக்கும் பொழுது எதை கொண்டு முடித்தான் தெரியுமா? சூரத்துல் பக்ராவில் 282வது அந்த திருவசனத்தில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், நீங்க எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் ஒன்று சேர்க்க போகிறான். சுப்ஹானல்லாஹ், கியாமத்து நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழித்து முடித்து சாம்பலாக்கி விடுவான். யாருமே தப்ப முடியாது. ஆனால் அல்லாஹ் ரகசியம் பேசும் ஒரு நாளும் இருக்கிறது. அல்லாஹ் ரகசியம் பேசுவான். ஒவ்வொரு மனிதனுடன் அல்லாஹ் ரகசியம் பேசுவான். அடியானே, நீ இதை செய்தாய், இதை செய்தாய், இதை செய்தாய். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் மவாலிம் அநியாயங்கள் என்ற பாடத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரகசியம் பேசும் பொழுது அப்துல்லா, இந்த பாவத்தை செஞ்சியா, ஜினா செஞ்சியா, குடிச்சியா, மதுபானத்தில் ஈடுபட்டியா, சூது விளையாடினியா, மொபைல் போன் எடுத்துக்கொண்டு படம் பார்த்து அனாவசியமான விஷயங்களை பார்த்து உன்ன நேரத்தை கழிச்சியா, நீ இதுக்கு வாலிபர்களே யுவதிகளே உன்ன நேரத்தை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் மஸ்ஜித்லயும் அல்லாஹ்வோட இருக்க வேண்டிய நேரத்தில் வாலிபர்களே யுவதிகளே இந்த பாவத்தை செய்யாதீர்கள். சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறார். உம்லிலஹும் இன்ன கைதி மதீன், உலகத்துல விளையாடின யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்கிறது கிடையாது. இன்ன பட்ச ரப்பிக லஷதீத், என்னுடைய புடி மிக கடினமானது. உம்லிலஹும் இன்ன கைதி மதீன், விட்டு வைக்கிறேன், நான் பிடிக்க வந்தால் யாரும் தப்பித்து விட முடியாது. குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுடைய களத்திலும் ஏட்டை தொங்க வைக்கிறார். இக்ரா கிதாபக், படித்து பார் அந்த ஏட்டை. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எந்த சிறிய பெரிய குற்றத்தையும் அதை மறைத்து வைக்க மாட்டாது. وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. கண்ணுக்கு தெரியாத அந்த அணு அளவு, அந்த கண்ணாடியை வைத்து பார்க்க வேண்டிய தண்ணீர்ல உள்ள சில கிருமிகள் கண்ணுக்கு தெரியாது. கோவிட் வந்தது கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா? கோவிட் தான் நோய்க்கு பாதிக்கப்பட்டோமே. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். அதுக்காக வேக்சினேஷன் அடிச்சு கொண்டோம் தற்பாதுகாப்பாக. கோவிட் வரும் என்ற பயத்துல அந்த அந்த வேக்சினேஷனை அடிச்சு கொண்டது. ஏன் அந்த கிருமி தாக்காமல் இருக்கு என்ற கிருமி கண்ணுக்கு தெரியாது. உலகத்தில் உள்ள எதிரிகள், பாம்பு வருகிறது, சிங்கம் வருகிறது என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியும். விஷஜந்துகள் வருகிறது கண்ணுக்கு தெரியும். இது கண்ணுக்கு தெரியாதது வரும் பொழுது மனிதன் அதை எப்படி பாதுகாக்கிறான்? அல்லாஹ் அக்பர். உலகத்தை ஒரு உசுப்பு 2021 ஆண்டு உசுப்பு விட்டது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் உன்னுடைய அந்த அணு அளவு அமலையும் நலவையும் நீ கண்டு கொள்வாய், தீமையும் கண்டு கொள்வாய். உலகத்தில் உனக்கு ஒரு ஒரு அடையாளத்தை சொல்லி தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
நீ ஒரு மூமினா இல்லையா? நீ ஒரு நல்லவனா கெட்டவனா? நீ ஒரு பாவியா? நீ குற்றவாளியா? நீ நல்லவனா அநியாயக்காரனா? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தொட்டு பார். நீ யாரிடத்திலையும் டாக்டர்கிட்ட போயிட்டு உன்னை கையை கொடுக்க தேவையில்லை, உன்னை தர்மாமீட்டரை வாயில போட தேவையில்லை. நீ உன் உள்ளத்தை தொட்டு பார். நான் செய்யறது நல்லதா, நான் செய்யறது பாவமா? என் மனைவியை யாரும் உத்து பார்த்தா எனக்கு கோபம் வருது. நான் யாருட மனைவியை பார்க்கலுமா? யாருட மகனையும் பார்க்கலுமா? யாருட சகோதரியையும் பார்க்கலுமா? அந்நியர்களை எனக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குதா? என்னுடைய சகோதரி என்று வரும் பொழுது, என்னுடைய மனைவி என்று வரும் பொழுது, என்னுடைய தாய் என்று வரும் பொழுது யாரும் அதை பார்க்க கூடாது, தப்பான எண்ணத்தில் பார்க்க கூடாது, மகரம் இல்லாதவர்கள் பார்க்க கூடாது என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. நான் மற்றவர்களை அந்த பாவத்தை செய்யும் பொழுது எனக்கு அது வருவதில்லை என்றால் நான் பாவியாக இருக்கிறேன். அவர்கள் இதை நிரூபிப்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லி தந்தார்கள். உன்ன நலவு நான் zikr செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், எனக்கு ஏழைகளை கண்டால் துடிச்சு விடுகிறேன், கஷ்டப்பட்டவர்களை கண்டால் எனக்கு அது ஒரு வகையான கவலை ஏற்படுகிறது. இப்படி நான் அதை நிறைவேற்றுவது என்பது நான் பார்க்கிறேன். எனக்கு என்னுடைய உஸ்தாத் என்று இதை கற்று தந்தார்களோ அன்றிலிருந்து நான் இதை அமல் செய்ய முயற்சி செய்கிறேன். அது என்னதென்றால் மன் நஃபஸ் அன் முஃமினின் குர்பத்தன் நஃபஸ் அல்லாஹு மின் குர்பி யௌமில் கியாமஹ் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இது போன்ற ஒரு ஹதீஸ் வந்து வார்த்தைகள் முன்பின்னாக பதிவாக இருக்கின்றன. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இன்னொருவருடைய கஷ்டத்தில் என்றொரு மூச்சிடுவானோ நாளை கியாமத்து நாளையில அல்லாஹ் எல்லா மூச்சுகளும் அடைபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இவனை விடுவிப்பான் என்பதாக வந்திருக்கிறது. இதை படிச்ச காலத்திலிருந்து எனக்கு ஒரே கவலை, யா அல்லாஹ் நான் ஒருவருடைய கஷ்டத்தை காணும் பொழுது என்ற மூச்சுடுறது மட்டுமல்ல, நான் எப்படி அவருக்கு பங்காளியாக என்ற சக்திக்கு ஏற்பாக முடியும் என்பதுதான் முயற்சி, மனிதனுடைய முயற்சி. அல்லாஹு அக்பர். நியத்துல் முஃமின் கைரும் மின் அமலி. மூமினுடைய நியத்து அமலை விட சிறந்தது. இதை யாரும் எப்படியும் பார்க்க முடியும். ஆனால் என்னை பார்க்கக்கூடிய ரப் என்னை அப்படிதான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நீங்களும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஒரு மூமினுக்கு கஷ்டம், ஒரு மனிதனுக்கு கஷ்டம். ஜாஹிலியத்துடைய காலத்தில் சொல்லப்பட்ட 5 சிஃபத்துகளில் 5ஐயும் கேளுங்கள். அஷ்ஷுக்ரிந்தரஹா, செழிப்பாக இருக்கும் பொழுது நன்றி. அஸ்ஸபரிந்தல் பலா, சோதனை வரும் பொழுது பொறுமை. அஸ்ஸித்ஃபு மவாத்தினில் லிகா, பகைவனை சந்தித்தாலும் உண்மை பேசுதல். தர்கு ஷமாததி இதா ஹல்லத் முஸீபத் பில் ஆதா, பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்படுவதில்லை. அல்லாஹ் அக்பர். அர்ரிதாவு பிர்ரில் கதா, விதியை, கதாவை, தக்தீரை பொருந்திக் கொள்வது. இது யாரு சொன்னாங்க? அல்கமா. எப்ப இந்த சிஃபத்துகளை தன்மைகளை வச்சிருந்தீங்க? இது நாங்க வச்சிருந்தோம் ஜாஹிலியத்துடைய காலத்துல, மடுமையின் காலத்துல. இதோட இன்னும் 10 விஷயத்தை சேர்த்து நபி அவங்க சொன்னாங்க. காது ஐயகூனு அம்பியா ஃபுகஹா, இவர்கள் நபிமார்களாக, இவர்கள் மார்க்கத்தை தெரிந்தவர்களாக இருக்க தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள். அதனால பிறருக்கு கஷ்டம் வருவது எங்களுக்கு சந்தோஷம் அல்ல. பிறரெண்டா சகோதர நண்பர்கள் அல்ல. விரோதிக்கு கஷ்டம் வந்தாலும், விரோதி ஆக்சிடென்ட் ஆகி துடிச்சு கொண்டிருக்கிறான், ரத்தம் வடிதுண்டா, உனக்கு நல்லா வேணும் என்று சொல்றதா என்ற மார்க்கம்? அதுக்கு இடமளிக்க மாட்டாது. ஒன்று விரோதியாக இருந்தாலும், நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனம், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. தீங்குக்கு பதில் நீ தீங்காக கொடுக்காதே, தீங்குக்கு பதில் நலவாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்கிறது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கை, அதுதான் எங்களுடைய பேச்சு, அதுதான் உலகத்துல வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் தாயிகளாக, அதுக்கு தான் அழைப்பு கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். எந்த கட்டத்திலும் எல்லாரையும் செல்வன் கத்தக்க துண்டித்து நடக்கிறவர்களை தானே சேர்த்து நடக்கணும். சேர்த்து நடக்கிறவர்களை சேர்த்து நடக்கிறது என்பது அதை நலவுக்கு, நல்ல உபகாரத்துக்கு செய்யறது நலவுதானே, தீங்குக்கு செய்யறது நலவுதான். அதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம். அதுதான் எங்களுடைய இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம். இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை தொகுத்தவர்களாக நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனங்கள் 4. 1வது ஈமான், 2வது இல்ம், 3வது அஹ்லாக், 4வது இஹ்லாஸ். இந்த 4ஐயும் தான் இன்று நான் தலைப்பாக எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்பு சில முக்கியமான விஷயங்களை சொன்னேன். அதுல ஆக முக்கியமாக நாங்க செய்யறத எதையுமே மறைக்க முடியாது. ஒரு சின்ன அநியாயம் செய்தாலும் மாட்டிக்கொள்வோம் என்பதுதான் அதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதனால் நான் 2வது இப்ப சொல்ல போற விஷயத்தை கவனத்துக்கு எடுங்க. வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த ஜும்மாவை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போங்க. வீட்டுல போயிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு இதை சொல்ல மறந்துட்டா இதோ அதை பதிவு செய்திருக்கிறார்கள், அதை எடுங்க. ஒவ்வொரு வீடும் அதை கேட்க வேண்டும். அப்பதான் அல்லாஹு தஆலா உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், எனக்கு நீங்க அழைங்க, நான் உங்களோட இதுக்கு பதில் தருகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்க இந்த செய்தியை ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்துறது மூமின்களுக்கு பயனளிக்கும். முதலாவது ஈமான். மேலான சகோதரர்களே, ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன். பாவம் உள்ளவரும் ஈமான் உள்ளவரும் சமமாக முடியாது. அபூபக்கரும் அபூஜஹலும் சமமாகுவார்களா? உத்பாவும் உமரும் சமமாகுவார்களா? நிச்சயமாக ஆக மாட்டார்கள். பாவிகளாக உள்ள அவர்களும் குஃப்ர்ல மரணித்தவர்களும் அப்துல்லா இப்னு சலூல் என்ற தகப்பனும் அப்துல்லா என்ற சஹாபியும் சமமாகுவார்களா? இக்ரிமா என்று சொல்லக்கூடிய சஹாபியும் அவருடைய தந்தை அபூஜஹலும் சமமாகுவார்களா? இக்ரிமத் பின் அபூஜஹல் என்றுதான் அழைக்கப்படும். ஆனா இக்ரிமா வேற ஈமான் என்ற காரணத்தினால், அபூஜஹல் வேற குஃப்ர் என்ற காரணத்தினால், அப்துல்லா பின் அப்துல்லா வேற, ஏன் அவர் ஒரு சஹாபி என்ற காரணத்தினால், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் வேற முனாஃபிக் என்ற காரணத்தினால். கண்ணியமானவர்களே, அதுதான் இந்த குர்ஆனுடைய திருவசனம் சொல்கிறது. அதனால் நாங்க பெருமை அடிக்கிறது அல்ல. எனக்கு ஈமான் இருக்குது, உனக்கு குஃப்ர் இருக்குது, அது பயந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தலையை கீழே போட்டுக்கொண்டு நன்றி செலுத்திக் கொண்டு, அல்லாஹ் நீ எனக்கு இதை தந்திருக்கிறாய், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஈமான பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமான பலப்படுத்திக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அனைத்து முஸ்லிம்களும் இந்த நாட்டுடைய எந்த எண்ணிக்கையில் இருக்கிறோமோ, அது 20 லட்சமா, 21 லட்சமா, 22 லட்சமா, 23 லட்சமா, எந்த எண்ணிக்கை என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறோமோ அந்த அளவு முஸ்லிம்கள் மஸ்ஜிதோட, இந்த 3500 மஸ்ஜிதுகளோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மஸ்ஜிதோடு தொடர்பு. பெண்களுக்கு 5 நேரம் தொழுகைக்கு வரமாட்டார்கள், ஜும்மாவுக்கு வரமாட்டார்கள், பயான்களுக்கு வரமாட்டார்கள். வெளியில சத்தத்தை போட்டு இல்ல சொல்ல வேண்டும். வரக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தூதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டும். தாய்மார்களுடன், சகோதரிகளுடன், மகளுடன். இன்றுமா நான் இந்த கேட்ட ஜும்மா, இன்றைக்கு சொல்லப்பட்ட பயான், அன்று பேசப்பட்ட ஷமாயில், அது இதுதான் எங்களுக்கு நபியுடைய வாழ்க்கையாக சொல்லப்பட்டது என்பதை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். வீடும் மலக்குமார்கள் இறங்கக்கூடிய இடமாக வரும். நீங்க வீட்டுல போய் ஒரு 10 நிமிஷம் இன்றைக்கு இதை பேசுங்க, மலக்குமார்கள் அந்த இடத்துல இறங்குவார்கள். மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள், உங்களுக்கு எழும்பி போங்க, உங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது ஈமான உறுதிப்படுத்த மஸ்ஜித் தொடர்பு இருக்க வேண்டும். 2வது அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். அது ஆக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுதுமே இல்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இல்மை பலமாக்கிக் கொள்ள வேண்டும், இல்மை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும், இல்மோட வாழ்ந்து இல்மோட மரணிக்க வேண்டும் என சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிமன், ஒரு நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னாங்க. எல்லோரும் குழந்தைகளிடத்துல படிக்க வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் மக்தபுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் குர்ஆன் கிளாஸுக்கும் போகக்கூடிய அந்த குழந்தைகளோடு இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பலமாக்குறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று நான் உங்களுக்கு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் இருந்தும் ஒன்று இல்லாம போனா அது ஆபத்தாக வருது. தொழுகிறார், நோன்புடிக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், சத்தமஹாதா அகலமாலஹாதா, இவனை திட்டுகிறான், ஏசுகிறான், அவனுடைய பணத்தை அபகரிக்கிறான். அவன் அன்னா யுஸ்ததா,
அவனுடைய துஆ எங்கு கபூலாக போகிறது? வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்ஃபா பில்லதி அஹ்ஸன். நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. தீங்குக்கு பதில் நலவை கொண்டு கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தீங்குக்கு பதில் நலவை கொண்டு கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எப்பொழுதுமே தீங்குக்கு பதில் நலவை கொண்டு கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள், குரோதம் வைராக்கியம் வைத்தவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதில் அதுவாகத்தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக பாடுபட்டார்கள், முயற்சித்தார்கள், தியாகம் செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறினார்கள் என்றா, ரிஜாலுன் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود. அவர்களுடைய அடையாளத்தை, சஜ்தாவுடைய அடையாளத்தை அல்லாஹ் தௌராத்திலும் இன்ஜீலையும் பயான் செஞ்சதாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நல்ல அஹ்லாக்குள்ள, பண்புள்ள, விட்டு கொடுக்கக்கூடிய, மன்னிப்பு தயாளம் உள்ள மக்களாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை தயாரித்தார்கள். நாலாவதாக, முதலாவது ஈமான் மஸ்ஜிதுடைய சூழலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்மை உலமாக்களிடத்தில், இந்த ஊர்ல 100 உலமாக்கள், அதுலயும் 40-50 உலமாக்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னா, கண்ணியமான உலமாக்களே, உங்களோட ஒவ்வொருவருடைய வீட்டில் வந்து உங்களை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், நீங்க மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க. இமாமும் தலைவர்களும் உப தலைவர்களும் அல்ல மஸ்ஜிதுக்குள்ளவர்கள். இந்த நாட்டில், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய 100 உலமாக்களா, 100 உலமாக்களும் வெளியில இருந்தா அங்க சேவை செய்யுங்க. ஊர்ல இருக்கிறீங்களா, மக்களோட இணைங்க. மக்களுக்கு தெரிய வேண்டும், இந்த அப்துல்லா, இந்த அப்துல் ரஹ்மான், இந்த அப்துல் ஹாதி, இந்த அபுல் ஹசன் இந்த நேரத்தில் இந்த மௌலவி சாப் மஸ்ஜிதில் இருப்பார், இவர் அசர் நேரத்தில் இருப்பார், இவர் மக்ரிப்ல இருப்பார், இவர் இஷால இருப்பார், இவர் ஃபஜ்ர்ல இருப்பார், துஹர்ல இருப்பார். பொதுமக்கள் வந்து என்ற விவசாயத்துக்குள்ள சட்டத்தை சொல்லிதாங்க, என்ற குடும்பத்துக்குள்ள சட்டத்தை சொல்லிதாங்க, என்ற தொழுகையை பாருங்க, என்ற குறைபாடுகள் இருக்குது, குனுமா சாதிகீன், நல்லடியார்களோடு இருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வயசு பிரச்சனை அல்ல. 15 வயதுக்குள்ள கிட்டையும் இருந்து நான் இன்றைக்கு படிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஒரு 15 வயதுக்குள்ள மார்க்கத்துல ஏதோ சொல்லி தருதுன்னா, அதுக்கு தெரிஞ்சதை கற்று தருதுன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படிதான் உருவாக்கினார்கள். நபி அவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு 13 வயது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 20 வயது. 20 வயதுள்ள சஹாபி கிட்ட 200 வயதுள்ள சல்மான் ஃபாரிஸ் வந்து உட்காருகிறார். 13 வயதுள்ள அப்துல்லா இப்னு அப்பாஸ் கிட்ட 100 வயதுடைய ஹஸ்ஸான் இப்னு சாபித் வந்து உட்காருகிறார். 15 வயதுள்ள அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சஹாபாக்கள் வந்து அமருகிறார்கள். முஆஸ் இப்னு ஜபல் அவர்களுக்கு 20-30 வயது என்றால், மூத்த சஹாபாக்கள் ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு 120 வயது. அவர்கள் வந்து அவர்களிடத்தில் அமருகிறார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய கலாச்சாரம். அதனால் இதெல்லாம் தௌடு பொடியாகிவிடும். இஹ்லாஸ் என்பது இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய நியத்துகளை அளக்க போகிறான். என்ன செய்தாய், எந்த நியத்தில் செய்தாய்? ஏ ஆலிம்களே, நீங்க செஞ்சதே நலவுகள் தான், நீங்க பேசினதே அல்லாஹ்வும் ரசூல் தான், நீங்க படிச்ச பாசறையே குர்ஆனும் ஹதீஸும் தான், உங்களுக்கு சொல்லி தந்ததே சூஃபியாக்களும் நாதாக்களும் இமாம்களும் முஜ்தஹிதீன்களை பற்றி தான். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு துனியாக்கு போனீங்களே, உங்களை கொண்டுதான் இந்த நரகத்தை ஆரம்பிக்க போகிறேன். முஜாஹிதுகளாக, முபல்லிகளாக, தாயிகளாக உலகத்துல தீனை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டீர்களே, உங்களோட உள்ளத்துல வந்தது கஃபடமும் நைவஞ்சகமும் துரோகமும் வைராக்கியமும். உங்களை கொண்டுதான் நரகத்தை ஆரம்பிக்க போகிறேன் சொல்றார். அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் உலக பேர் புகழுக்காக தந்த செல்வங்களை எல்லாம் பேரும் புகழுக்காக கொடுத்தீர்களே, நீங்க 3 பேர் தான் வெறும் கட்டைகளாக வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக இருக்கிறது. பயந்து கொள்ள வேண்டும். பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அப்படிதான் ஆரம்பிக்க போகிறான். 4 விஷயங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஈமான மஸ்ஜிதோட இணைஞ்சு படிப்போம். இல்ம, உலமாக்கள், ஆலிமாக்கள், முஅல்லிமாத்துகள், எங்களுடைய சகோதரிகள், தாய்மார்கள் இன்றைக்கு இல்மை கற்ற ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இல்லையா, ஒரு வீட்டில் அவர்களை உருவாக்குங்கள், அவர்களும் இதுக்கு நேரம் கொடுங்கள். 3ஆவதாக, தீயதை கொண்டு தீயதை வெல்ல முடியாது. தீயதை வெல்றதுன்னா நலவு கொண்டுதான் வெல்ல வேண்டும். அதுக்காக ஆயத்தமாகுங்கள்.
நாலாவதாக அல்லாஹு அக்பர், இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்கு தேவை என்ன தெரியுமா? நான் இஹ்லாஸோட வாழ்ந்து, தூ எண்ணத்தோட வாழ்ந்து அல்லாஹ் இடத்துல போகும் பொழுது, அல்லாஹ் உனக்காக தான் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தேன், நான் ஏற்றுக்கொள்ளேன் யா அல்லாஹ், நான் பாவி, நான் ஜினா செஞ்சேன், நான் விபச்சாரத்துல ஈடுபட்டேன், நான் மதுபானம் வித்தேன், நான் பிறருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் என்று உணர்ந்து திருப்பி கொடுத்துட்டேன், இப்ப இஹ்லாஸோட உனக்கு நான் வந்திருக்கிறேன் அல்லாஹ், எல்லாத்துல இருந்து தௌபா செஞ்சுட்டேன், நீ என்ன மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு சொல்லப்போல அல்லாஹ் தஆலா அந்த கொடூரமானவர்களுக்கு தௌபாவை நசீபாக்கினது போல நபி அவர்களை கொள்ள வந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை சஹாபியாக மாற்றினது போல அந்த அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமாவுக்கு நபி அவர்களுக்கு காலத்துல ஹிதாயத்தை நசீபாக்கினது போல உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்ன சஃப்வான் இப்னு உமையாவுக்கு அல்லாஹ் சஹாபியாக மாற்றினது போல அல்லாஹு அக்பர், நபியுடைய அந்த கோபத்திலும் வைராக்கியத்திலும் நபியை கொல்ல வேண்டும் என்ற சதி திட்டத்துடன் மதீனாவுக்கு நுழைந்த உமைர் இப்னு வஹப் ஷைத்தானு மின் ஷயாத்தீன் குரைஷ் என்ற அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் சஹாபியாக மாற்றினது போல எங்களுக்கும் அல்லாஹ் அது தர காத்திருக்கிறான். நபியுடைய சாட்சாண்டு பார்க்காம வைராக்கியம் தீர்த்து நெஞ்ச பிளந்து அந்த உருப்பெடுத்து வாயில போட்டு சப்பிய அந்த ஹிந்த் உத்பா என்ற பெண்ணுக்கும் அல்லாஹ் சஹாபியாக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான் என்றால், நாங்களும் நீங்களும் அல்லாஹ் இடத்துல உண்மையான தௌபாவை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அதனால் என்னுடைய இன்றைய குத்பாவின் சாரம்சத்தை உள்ளத்துல பதிவு செய்து கொள்வோம். நாம் அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை ஈமானோட நபியுடைய உம்மத்தாக வாழ வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய முதலாவது வேண்டுகோள். இரண்டாவது, நான் சொன்னதை எந்த சிறிய பெரிய பாவம் இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல தப்பிச்சு கொள்ள முடியாது, எல்லாத்தையும் அல்லாஹ் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான். அது வெளியாக்கப்படும். அது சிறிய அணுவாக இருந்தாலும் அது வெளியாகத்தான் ஆகும். அதனால அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த நேரத்துல பாவங்கள் நடக்கும் பொழுது உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். இது நான் மூணாவது சொன்னது. நாலாவது சொன்னது, ஐவேளை தொழுகைகளை கவனமாக தொழுது வர வேண்டும். அதுக்கு உதாரணத்தை தான் சொன்னேன். ஒரு தொழுகை விடுபட்டால் சுனாமியை போல சொத்து செல்வம் எல்லாம் பறிபோனதுக்கு சமம். அதுதான் இந்த நாட்டுடைய சுனாமி. 2004 டிசம்பர் மாசம் 26 அந்த ட்ரெயினை சுமந்து கொண்டே 37,000 மக்களில் 17,000 சுமார் முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அந்த உயிரை பறியெடுத்த அந்த நாளை போல ஆகிவிடுவோம். ஒரு தொழுக கலா, சுப தொழுக கலா, துஹர் தொழுக கலா, அசர் தொழுக கலா என்று சொல்லும் பொழுதே சொத்து பத்தெல்லாம் பறிபோனதுக்கு சமம். நாலாவதாக மேலான சகோதரர்களே, நான் சொன்ன 4 விஷயங்கள் ஈமான பலப்படுத்த மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். எல்மை படிச்சுக் கொள்ள உலமாக்களுடன் தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். அகலாக்க கொண்டு வர்ற நல்லடியார்களோடு இருந்து என்னோட நடந்த தவறுகளை ஒவ்வொரு நாளும் நான் தௌபா செய்து மீள கொள்ள வேண்டும். நாலாவதாக இஹ்லாஸை எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன், எனக்கு சரியான சந்தோஷம் மஸ்ஜிதுக்கு வரக்குள்ள பள்ளி நிரம்பிருந்தது. அதே நேரத்துல மிச்ச கவலை நான் மெம்பருக்கு ஏறினதுக்கு பிறகு நீங்க வந்தது. இந்த கலாச்சாரத்தை விடுங்க. ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்தை ஒதுக்குங்க அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக. அப்பதான் அல்லாஹ்வோட தொடர்பு ஏற்படும். அல்லாஹ் எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னை உங்களையும் நல்லடியார் கூட்டத்தில் ஆக்கி அந்த பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை கொடுத்து இன்று இன்ஷா அல்லாஹ் நாங்க ஜும்மாவுடைய தொழுகை 2வது ரக்காத்துல குனூத் ஓதி அல்லாஹ் இடத்துல கேட்போம். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ விமோசனத்தை கொடுப்பாயாக, ஈடேற்றத்தை கொடுப்பாயாக, பைத்துல் மக்தஸை நீ பாதுகாத்து தருவாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. அந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவில் நாம் இந்த மதாக்குல மக்கள் போய் தொழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக. உம்ராவையும் ஹஜ்ஜையும் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களோட மூதாதையர்கள் யாரெல்லாம் ஹஜ் உம்ராவை செய்தார்களோ அது போன்று எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாக. எங்களை விட்டு சென்ற நல்லடியார்கள், உலமாக்கள், சாலிஹான மக்கள், அவர்களை கபூல் செய்வாயாக. எங்களை விட்டு பிரிந்த உலமாக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும், சாலிஹான மக்களுக்கு, இந்த ஊர் மக்கள் மௌத்தாகின எல்லோருக்கும் அந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வ ஆலிஹி வஸல்லம்.
الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن توحيد الرسول تعالى واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. عليكم بالسنة فإن السنة تعدل الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. قال الله سبحانه وتعالى أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بذكر الحكيم وأستغفر الله سائر المسلمين فاستغفروه إنه غفور. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي العربي القرش وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس واتقوا الله ما استطعتم أطيعوا الله والرسول لعلكم ترحمون. قال الله سبحانه وتعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال أيضا ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال النبي صلى الله عليه وسلم الله الله في أصحابي لا تتخذوا غرضا من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فبغضي أبغضهم. قال عليه الصلاة والسلام أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله عنهم وفاطمة سيد نساء أهل الجنة رضي الله عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما وحمزة أسد الله عز رسوله. الله باس مغفرة دائرة باطن لا تغاض ذنبه. اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين في مشارق الأرض ومغاربها خاصة في جزيرة سريلانكا. اللهم انصر المسلمين في كل مكان. اللهم انصر المسلمين في فلسطين وغزة. اللهم انقذ المسجد الأقصى من قيد الظالمين يا رب العالمين. اللهم أجنا من النار اللهم أجنا من النار اللهم أجنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا محت بالنار فإنها بئس الدار بئس القرار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون ولذكر الله